அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மாத பலன்களை மட்டும் கோச்சார ரீதியில சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களை நிறுத்திடலாம் அப்படின்னு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஆனா பெரும்பாலானோர், குறிப்பா 66% பீப்புள்ஸ் கண்டிப்பா நிறுத்த வேண்டாம், நீங்க இதை தொடருங்க, எங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதே போல நீங்க இந்த அளவுக்கு என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் ஆதரவிற்கும் நன்றி. அந்த வகையில எவ்வளவுதான் எனக்கு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அதாவது நானே ஒருத்தனே தான் வீடியோவை மேக் பண்றேன், எடிட் பண்றேன், அதே போல ஜாதகம் பார்க்கறது, ஆய்வு செய்யறது, இந்த மாதிரி அத்தனை வேலைகளும் செய்யறதுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். அதனாலதான் இந்த கோச்சார பலன்களை மட்டும் நிறுத்திடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். உங்களுடைய அந்த பேர் ஆதரவிற்காக எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தொடர விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலேயே இந்த மாதமும் நம்ம பலன்களை பார்க்கலாம். இந்த கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கு. அதே போல 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெற்று 11ஆம் பாவகத்துல இருக்கு. இந்த 11ஆம் பாவகத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால லாபமற்ற விஷயத்துல ஈடுபடுவீங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல. அதனால பண விஷயத்துல எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நீங்க அதாவது ஒரு செலவு பண்ணணும்னாக்க ஒரு 1000 முறை கூட யோசிக்கலாம். செலவு பண்ணிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா வேஸ்டா போயிடும். பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல, அதே போல குறிப்பா ஒரு பொருள் வாங்குறதுல, குறிப்பா ஒரு அசட் வாங்குறதுல, அல்லது ஒரு ஆபரணம் வாங்குறதுல, எல்லாத்துலயுமே நீங்க ஏதோ ஒரு வகையில சுரண்டப்படக்கூடிய வாய்ப்பு, ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த சனி பகவான் 8ஆம் பாவகத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க உடன் பணிபுரியக்கூடியவர்கள், சக பணியாளர்களால உங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும், தொல்லைகள் கொடுப்பாங்க மேலதிகாரிகள் மூலம். அதனால மேலதிகாரிகளோடு நீங்க ஒரு முரண்பாடாக நடந்துகிட்டீங்க அல்லது ஒரு மனஸ்தாபத்தோடு ஏற்படுதுனாக்க ஒரு தேவையற்ற ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அல்லது வேலையில விட்டுட்டு நீக்கிறது, அல்லது இடமாற்றங்கள் ஏற்படுறது போன்றவை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். ஆனாலும் குறிப்பா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை, தொழில், அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவிக்குள் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது, வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நம்பியவர்கள் அல்லது உங்க கூடவே இருப்பவர்கள் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களை விட்டு பிரிந்து போய் இருப்பார்கள், அல்லது பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால வார்த்தைகள்ல கவனமா இருங்க, வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. அதாவது இன்னொரு விஷயம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஈவன் சக பணியாளர்களே மேலதிகாரிகளை பத்தி சக பணியாளர்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமாக அந்த நேரத்துல அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மேலதிகாரிகள்ட்டையும் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த சனி மீண்டும் சதயம் நட்சத்திர சாரத்துல அக்டோபர் 3ஆம் தேதியில இருந்து இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல வாக்குவாதங்களை தவிர்க்கணும் குடும்ப வாழ்க்கையில். அது வேலை விஷயமா மாறலாமா அப்படின்னாக்க வேலை மாற்றத்தை தவிர்த்துருங்க. இருக்கிற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கோ, டென்ஷன் இருக்கோ, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் நல்லது. இந்த நேரத்துல ஈவன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க வேலை மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. பிரைவேட் கம்பெனியில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலை கூட உங்க தலையில கட்டுவாங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அல்லது மேலதிகாரிகளோட ஒரு முரண்பாடாக நடந்துகிட்டீங்கன்னாக்க உங்களை ஒரு சின்ன அளவுல ஒரு இடமாற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இடமாற்றம் என்பது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்காது, அன்பேவரபிளா இருக்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கும். அதனால நாசுக்காக நடந்துங்க. அரசு பணியில் இருப்பவர்கள், தனியார் பணியில் இருப்பவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இருக்கிற வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. அதுதாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த காலகட்டத்தில் சில பேர்ல கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஏதோ ஒரு வகையில பணம் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக பணத்தை கடன் வாங்கி நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னாக்க நிச்சயமா எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வராம போகலாம்.
அல்லது விரயங்கள் அதிகமாக ஆகலாம். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சூரியன் ராசிக்கு 3ஆம் பாவகத்துல மாதத்தோட 18 நாள் இருக்கிறாரு. அந்த வகையில புதனும் ஏறத்தாழ மாதத்தோட முதல் 10 நாள் 3ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறார். விரையாதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சிறு தூர பயணங்கள், அலைச்சல்கள் நிறையவே இருக்கும். கோபம், டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் பயணங்களால் ஆதாயம் இல்லை. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆனாலும் சூரியன் 3ஆம் பாவகத்துல இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்து அல்லது சொந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலதெல்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருக்கு, வழக்குகள் இருக்குங்கன்னா அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அதே போல டிவோர்ஸ் கேஸ்ல இருப்பவர்களுக்கு கூட வழக்குகளில் சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னாக அரசு தேர்வு இந்த காலகட்டத்தில் எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 3ஆம் பாவகத்துல சூரியன் 18 நாள் இருக்கிறது. நிறைய முயற்சிகளை செய்வீங்க, எஃபோர்ட் போடுவீங்க. வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னா அந்த எஃபோர்ட் எல்லாம் சக்சஸ் ஆகும். அதாவது குறிப்பா திருமணத்துக்கான வரன்கள் பாக்குறீங்கன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் கூட வரும். ஆனா ஜாதகத்தின் அடிப்படையில ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அல்லது சூரியன் இருக்கு, அல்லது சனி இருக்கு, அல்லது ராகு கேதுக்கள் இருக்குன்னா கூட மேரேஜ் டிலே ஆகும். இப்படி 1000 காரணம் இருக்கு ஜாதகத்துல திருமணம் தடைப்படுறதுக்கும் திருமணம் தாமதமாகறதுக்கும். அதனால ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து ஜாதகத்தை செக் பண்ணி அதற்கான பரிகாரம் செய்து திருமணம் ஆகிறதுக்கான வழிகளை பாருங்க. அதுதான் முக்கியம். கோச்சாரத்தில் அடிப்படையில சொல்லணும்னாக்க குரு வக்கரமா இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. இந்த காலகட்டத்துல சில பேருக்கெல்லாம் வரன்கள் வரும். தள்ளி தள்ளி போன வரன்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. அதாவது வேலை விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. அதுலதான் கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்குவாதம் செய்யாம நாசுக்கா நடந்துங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 11ஆம் அதிபதி இருந்தால அக்டோபர் 12ஆம் தேதி வரலும் ஆட்சி பெற்று இருப்பார். சுக்கிரன் ஆட்சி பெறுறது 4ஆம் பாவகத்துல நல்ல விஷயம் தான். 11க்குரியவன். அதாவது வேலைக்கு போகக்கூடியவர்கள், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட வரும். மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு போனஸோ அல்லது பார்ட் டைமா ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு வகையில ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. வாகனம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறது அல்லது ஒரு சொத்து வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து வாங்கினீங்கன்னா சரியா போயிடும், பிரச்சனை கிடையாது. அதே போல ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனா 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது தாய்வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயாராலேயே கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல தாயாருக்கு சில பேருக்குலாம் உடல்நல பாதிப்பா இருந்திருக்கும். தாயாரால பிரச்சனை இல்லை அப்படின்னாக்க தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே இருந்திருக்கும். இந்த நேரத்துல தாயார் நல்லாவே இருப்பாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது. அது பாசிட்டிவான விஷயம். அதே போல தந்தையின் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தந்தையின் ஆதரவு உண்டு. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணைவர் அவர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகள்லாம் போகும். அதுதான் பிரச்சனை. அல்லது அவங்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். புதிய நண்பர்களை நம்பி எந்த விதமான திட்டங்களிலும் ஈடுபடாதீங்க. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் அல்லது அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள்ல செயல்படுத்துறது அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் நஷ்டமாகும். அதுதான் முக்கியமானது. அபிலாஷைகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் போராடி நிறைவேற்றிக்குவீங்க. நிறைய முயற்சி செஞ்சு நிறைவேற்றிக்குவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில கடின முயற்சியால் வெற்றி அடையும். அதுதாங்க சொல்லக்கூடிய விஷயம். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதி 4ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. இந்த சுக்கிரனும் அக்டோபர் 12ஆம் தேதி 5ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. சுக்கிரன் 5ஆம் பாவகத்திலிருந்து குருவை பார்க்கறதுனால பணம் வரும். மாதத்தோட பிற்பகுதியில் திடீர்னு லம்சம் அமௌண்ட் வரும். கையிருப்பு கொஞ்சம் கூடும். குறிப்பா வெளியில கொடுத்து வச்ச பணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர் கடன் வாங்கி கையில பணம் வரும். சில பேருக்கு போனஸ் அல்லது சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையுடைய உறவுகள் அல்லது காதல் அல்லது காதலன் அல்லது காதலியுடைய உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள், அவங்களால சில பிரச்சனைகள் வரும். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும் போது சில பிரச்சனைகளும் வரும். அதுல இருந்து வெளிவருவீங்க. சில சிக்கல்கள் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒவ்வொன்றா நீங்க தீர்ப்பீங்க. ஆனா ஒவ்வொன்றா புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மாதத்தோட பிற்பகுதியில சனி பகவானை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனியோட பாதிப்பு என்பது இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கதா செய்யுது. அதுவும் சதயம் நட்சத்திரம் ராகு சாரத்துல சனி, அந்த ராகு 9ல் இருக்கிறாரு. பூர்வீக சொத்து வரும்.
அதே சமயத்துல வந்து அதற்கு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்துதான் அதுல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுகள் வரும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ராகுசாரத்துல சனி இருக்கிறதுனால சில பேருக்குலாம் தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்களாக இருக்கும். திடீர்னு ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கிறது, திடீர்னு பண இழப்பு அல்லது ஏதோ ஒரு வகையில லாஸ் ஆகிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடலான தொந்தரவுகள் பாதிப்புகள் வரும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் நன்றாகவே படிப்பார்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அண்ட அயலார்கள், உற்றார் உறவினர்களுடன் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க நண்பர்கள் மற்றும் அண்ட அயலாளர்களால சில பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதனால அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாகவே இந்த கடகம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுருக்கமா சொல்லணும்னாக்க உங்களுடைய கடின முயற்சி வெற்றியை தரும். நீங்க எல்லாத்துலயுமே ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகளை செய்யும் போதுதான் அது வெற்றியை தரும். அதே போல இந்த நேரத்துல புதிதாக வேலை தேடுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னாக்க முயற்சி செய்யுங்க. முயற்சி என்னைக்குமே நிறுத்த வேண்டாம். அதாவது மூச்சு காற்றை நிறுத்துற மாதிரிதான் முயற்சி நிறுத்துறது. அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கிற வேலைக்கு போங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா உங்க வாழ்க்கையில இந்த அஷ்டமத்து சனி முடிந்த பின்பு ஒரு நல்ல வாய்ப்பு கூட கிடைக்கும். அதனால புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வேலையிலிருந்து ஒர்க் பிரஷரோடு இருப்பவர்கள் இருக்கிற இடத்துலயே இருங்க, இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. அல்லது உங்களுக்கு வந்து ஏற்கனவே வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, நான் போலாமா அப்படின்னு சொல்றவங்க ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி போங்க, ஒரு வேலையை விடுங்க, அதுதான் நல்லது. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இந்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கிறார். திருவாதிரை மற்றும் மிருகசிரீச நட்சத்திரத்துல தான் இருப்பாரு. சோ 10 12ல இருக்கிறதுனாலையும் ராசிக்கு 12ல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இருக்கும். அதே போல சரியான தூக்கம் இல்லை, மன அழுத்தம் இருக்கும், வேலையிலையும் இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் பார்த்தீங்கன்னாக்க மருத்துவம், பார்மா, ரியல் எஸ்டேட்டு, மண்மனை, விவசாயம் சார்பான தொழில்கள், கமிஷன் அடிப்படையில செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் நிலம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான தொழில்கள் கூட நல்லதுதான். ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல முன்னேற்றமே ஏற்படும். இந்த துறையில முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதே போல நிதி சம்பந்தமான துறையில இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிதி சம்பந்தமான துறையில இருப்பவர்கள் பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க, அது போதும். அதே போல பங்கு சந்தை குறியீட்டு எண்ணை பொறுத்தவரை உயரும். புதனை பொறுத்தவரை ஆட்சி வீட்டுல இருக்கிறாரு முதல் பகுதியில, 2வது பகுதியில நட்பு வீட்டுல இருக்கிறதுனால பங்கு சந்தை ஏற்றம் காணும். பங்கு சந்தையில முதலீடு செய்யறவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க, நல்லது. இன்ட்ராடே பண்ணக்கூடியவர்கள் உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல தங்கத்தில் முதலீடு செய்யும் போது முன்னேற்றங்கள் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பெறனால தங்கத்துல முதலீடு செய்யலாம் அல்லது வாங்கலாம். அதுல வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பெண்களாக இருக்கீங்கன்னாக்க குறிப்பா வந்து வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் வகையில ஒரு கவலைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில. ஆனா சில பேருக்குலாம் பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கே திருமணம் போன்ற சுப காரியங்கள் பண்ணி வைக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க சனிக்கிழமைகளில் நீங்க சனி பகவான் சிலைக்கு எள்ளு தீபம் போடலாம், அல்லது ஒரு சனீஸ்வர பிரீத்தி செஞ்சுக்கலாம், அல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம். அதெல்லாம் கூட நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.